Hello friends, welcome to Shah Samiyal. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல prawn tikka masala வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ரொம்ப சூப்பரா ஈஸியான ரெசிபிங்க. நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்களோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் கொடுத்துருங்க. க்ளீன் பண்ண 1/2 kg prawn எடுத்துர்க்கேங்க. அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. பிங்க் சால்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணாலும் நார்மல் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு இது ஊறட்டுங்க. அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த ப்ரான் தண்ணி விடும், நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனோடனே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா. ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக நம்ம ஒரு பவுலில் எடுத்து செப்ரேட்டாக வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு பெரிய வெங்காயமாக சின்னதாக கட் பண்ணிக்கங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேங்க. உங்கள்ட்ட டொமேட்டோ பேஸ்ட் இல்லைனா நீங்கள் ஒரு தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அது பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணோடனே ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா தண்ணி ஊற்றி இது ஒரு மசாலா ஒரு கொதி வரணும். அப்போ தான் அதோட டேஸ்டெல்லாம் பச்சை வாசம்லாம் போய் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ப்ரானை எடுத்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ரான் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. மினிமம் ஒரு 6 நிமிஷம் குக் பண்ணாலே போதும், அது வெந்துடும். நம்ம ஆல்ரெடி 2 நிமிஷம் குக் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக கசூரி மேத்தியை ஆட் பண்ணி நீங்கள் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி வச்சு நீங்கள் இறக்கி ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா நான் ரைஸு, ஜீரா ரைஸ், புலாவோட சூப்பராக இருக்கும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.